அலுவலகத்தில் தினமும் சண்டை. அபிநயா அவனது பைக் டயரை பஞ்சர் செய்வதும், அபினேஷ் அவளது மேக்கப் செட்டை உடைப்பதும், வார்த்தை போர், ஈகோ கிளாஸ் அவர்களின் தினசரி வாழ்க்கையாக மாறியது. ஒரு நாள் அபிநயாவின் கம்ப்யூட்டர் திடீரென பழுதடைந்து முக்கியமான ஃபைல்கள் அனைத்தும் அழிந்தன. HR அனைவர் முன்பும் அவளை திட்டினார். அபிநயா அழுதபடி நின்றாள். இதற்கு காரணம் அபினேஷ் தான் என்று அவள் நினைத்தாள். ஆனால் அவள் அழுகையை பார்த்த அபினேஷ் மனம் முதன்முறையாக உருகியது. அன்று இரவு முழுவதும் தூங்காமல் அவளது ஃபைல்களை சரி செய்ய முயன்றான். அடுத்த நாள் காலையில் அலுவலகத்திற்கு வந்த அபிநயா அபினேஷ் தனது சீட்டில் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து கோபத்தில் அவன் மீது தண்ணீரை ஊற்றினாள். அவன் கோபமாக வெளியே சென்றான். சிறிது நேரம் கழித்து அவள் தனது கம்ப்யூட்டரை ஆன் செய்து பார்த்தபோது அனைத்தும் சரியாக இருந்தது. அருகில் இருந்த ஒரு பெண் சொன்னாள், நேற்று இரவு முழுக்க அபினேஷ் தான் இதை சரி செய்தான் என்று. அபிநயா தன் தவறை உணர்ந்து மனமுடைந்தாள். ஒரு நாள் அபினேஷின் பிறந்தநாள் அன்று அவன் பஸ்ஸில் துளைத்த வாட்ச் என்னிடம்தான் இருக்கிறது என்று அபிநயா கொடுத்தாள். அது அவனது அப்பாவின் வாட்ச். அந்த நொடியில் சண்டை முடிவடைந்தது. அவர்கள் நல்ல நண்பர்களாக மாறினார்கள். அந்த நட்பு மெதுவாக காதலாக மலரத் தொடங்கியது.